இருக்கிறோன்னு சொன்னோம். அவள் அப்படியே பேசாமல் கண்ணை மூடிட்டு புரிஞ்சுட்டாளான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவளை. உடனே நிமிர்ந்து சொன்னாங்களாம், அனிமிஷா அல்லாஹ் அக்கலை தந்திருக்கிறான். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அக்கலை தந்திருக்கிறான், புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். உங்கள் ஊர் பகுதியில் காதிரியா ஜிஸ்டியா தரீக்காவில் ஷேகுமார்கள்லாம் இருக்கிறாள், அவங்கள்ட்ட போய் பையத்துவாங்க போங்க. என்ன சொல்லிக்கிட்டு நீங்கள் இருக்கிறீன்னு சொன்ன மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னார்கள். நான் பதறி போய் அதோடு அதை விட்டுட்டு முகமது முஹையத்தீன் ஹசரத் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவள்கிட்ட போய் நான் பையத்து வாங்கினேன்னு அவளே சொல்லி காட்டினான். பாருங்கள், பெரியார்களை பற்றி தப்பு தவறுமாக என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த அப்துல்சலாம் அங்குட்டி தங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள்ட்டே நான் கேட்டேன். அந்த நேரத்தில் அப்பா நாயகத்திட்ட கேட்டது பின்னால் அப்பா நாயகத்தை பற்றி இவ்வளோ சிறப்புகளை சொன்னவோ, அப்போ அந்த நேரத்தில் கேட்டேன். அந்த நேரத்தில் வயசான்ட்டு நிறைய கராமாத்துகள் நடக்குது, அது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ தரிகாவனுடைய ஷேகுன்னு சொல்கிறாங்க, ஜிஷ்டியா தரிகாவனுடைய ஷேகுன்னு சொல்கிறாங்க, நிறைய கராமாத்துகள் சொல்கிறாங்க. அவர் பெரிய ஷேகாக இருப்பாங்களோன்னு அப்போ அந்த நேரத்தில் நமக்கு விளங்கலை. அப்போ அவள்கிட்ட கேட்டேன், ஆயுமே கம்பத்தை பற்றி கேட்ட உடனே டக் டக் டக்குன்னு என்ன செய்தா அடிச்சாகா. அவள் பெருங்கொண்ட சீதையும் 1000 வாட்ஸ் பவர் உடையவர்கள்னு சொன்னாங்க. அடுத்து நான் கேட்டேன், லால்பேட்டையில் ஒரு ஷேகு இந்த தரீக் அந்த ஜிஷ்யா தரீக் அவனுடைய ஷேகு 5 சீசான்னு இருக்காங்க, அவங்க எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒரு ஷேகே இல்லையன்ட்டான். அங்கே அப்படி ஒரு ஷேகே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ என் கூட ஒரு மனுஷர் வந்தார். அவர் நூரிஷா தரீகாவனுடைய பையத்தில் உள்ளவர், பையத்து வாங்கியிருக்கிறார். இப்போ அவரை பார்த்து கேட்டால், நீங்கள் பையத்து உண்டோ அப்படின்னு கேட்டால் அவரை பார்த்து. இப்போ அவர் சொன்னார், ஆமாம் நான் நூரிஷா தரீகாவில் பையத்து வாங்கியிருக்கிறேன். ஓ, நூரிஷா தரீக் அது மூவ் ஆகாதேன்னா, அது கிடந்த இடத்துல கிடக்கிறதுல அதில் போய் உங்கள் பகுதியில் காதிரியா தரீகா மற்ற இதில் பெரிய ஷேகுமார்கள் இல்லையா, அவங்கள்ட்ட வாங்கிடுங்களான்னு சொல்லி. பெரியவர்களுடைய முடிவு இப்படித்தான். பெரியவர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கஷ்புடையவர்களெல்லாம் இதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அப்பா நாயம் ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயம் பேசும்போது சொல்லி காட்டினாங்க, என்ன கூட்டம் நம்ம இப்போ 40 பேர் இருக்கிறோம்னு வைங்க, 40 பேரில் ஒரு அவுலியாக்கள் ஒட்டும்னு இருக்குது, ஹதீஸ்லாம் இருக்குது, நல்லோர்கள் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மூமின்கள் அவுலியாக்கள் இருப்பான்னு இருக்குது. அப்போ அதை பற்றி சொல்லும்போது, ஏன்பா சுன்னத்துல் ஜமாத்தில் 40 பேருமே அவுலியாக்கள் தான், 40ல் ஒன்றுங்கிறது இல்லைப்பா, 40 பேருமே அவுலியாக்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் கூட்டு அவன் அந்த தபிலிக்கு லட்சமாக கூடுறாங்களாப்பா, அத்தனை பேர் அவுலியாங்க ஏன்னு நினச்சிட்டா. யார்? அப்பா நான் என்ன யாரை பற்றி சொல்கிறேன், நான் மூமின் முஸ்லீமை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பா, நான் இவங்களில் தான் என்ன செய்தேன் சொன்னேன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, இந்த காலத்தில் மூமின்கள் முஸ்லீம்கள்லாம் யார், சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னா, நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் எப்படி தெண்டிப்பை கொண்டாக நபித்துவம் கிடைச்சது இல்லை. அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு யாரை நபிமார்களாக தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் தான் நபிமார்களாக வர முடியும். அதே போன்று நுபுவத்தை போன்றுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா இந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கிறான். நுபுவத்தை எப்படி தேர்ந்தெடுத்தானோ நம்ம இஷ்டத்துக்கு வர்றது இல்லை. அல்லாஹ்வுடைய ஃபதுல் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கிருபை கருணை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்க முடியும், மற்றவர்களெல்லாம் அதை விட்டு கடந்து விட்டவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக பெருங்கொண்ட பாக்கியம் நம்முடைய ஆபாக்கள் நாதாக்களுடைய கிருபையை கொண்டு நமக்கு இந்த நசீபை தந்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்றி கெட்ட கூட்டத்தில் ஆயிடக்கூடாது. நன்றி கெட்ட கூட்டத்தில் நன்றியோடு இருந்தால் அசீதனுக்கு உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவும் நல்லா வாக்களிச்சிருக்கிறான். எல்லா பாக்கியங்களையும் என்ன செய்யுமா அதிகமாக நமக்கு தர்றதுக்கு வாக்களிச்சிருக்கிறான். கிருபை உள்ள ரஹ்மான் இந்த மஜ்லிஸை, இந்த மாநாடை நாதாக்குடைய சையதுனா கௌதுலானு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினா. அவர் சொன்னால் என்ன கௌதுனாயின் பேரை சொல்லக்கூடாது,
கௌது நாயமே இந்த யா முஹியத்தீன் சொல்லக்கூடாது, குத்தி பேத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரிசா பாபா நாயம் ரதியுல்லாஹு தர்பாபா ரதியுல்லாஹு தஆலான்னு அவர்கிட்ட பார்க்க போயிருந்தோம். அவர் 184 வயசு. நாங்கள் பார்க்க போகிற நேரத்திலேயே 184 வயசு நீடிச்ச ஆயுசோடு இருந்தா பெருங்கொண்ட சீதேவி. அவளை போய் பார்க்க போயிருக்கும்போது இந்த குத்துபியத்தை பற்றி சொல்லி காட்டினான். அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, நாயகமே 1000 தடவை கௌது நாயம் பேர யா கௌது யா முஹியத்தீன் சொல்கிறது அது குத்துபியத்து, கௌது நாயம் வருவான்னா சொல்கிறாங்களே, இது எப்படின்னு கேட்டா. 1000 தடவை சொல்லலாமாங்கிற மாதிரி கேட்டா. உடனே ஜதுப் வந்துருச்சு. யாருக்கு? ஒரு சாபாவ நாயம் தர்பாபா ரதியுல்லாஹு தஆலான்னு ஜதுப் வந்த மாதிரி சொன்னான். என்னடா 1000 தடவை, ஒரு நாளைக்கு 5000 தடவை பேரை சொல்லிக்கிட்டே இருடான்னா. கௌதுல் ஆதம் நாயம் பேர யா கௌது யா முஹியத்தீன் சொல்லி 1000 தடவை என்ன, நீ 5000 தடவை ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னான். அப்போ இந்த இது தப்லீக் அது இதுன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் கேட்டாங்க. இப்படி ஊர் ஊராக சட்டி தூக்கிட்டு இவங்களை கொண்டுடா துன்யா நடக்குது என்ன. 2 பெரியார்கள் பாரிஸில் இருக்கிறாங்க, பெருங்கொண்ட குத்துபு இங்கேயும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை கொண்டு தான், அந்த வலிமார்கள் குத்துமார்களை கொண்டு தான் அல்லாஹ் உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவர்களுடைய திருமுகத்தை தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு என்ன செய்தா உயரிய கருத்தை சொன்னார்கள். இப்படி எல்லா நாதாக்களும் எல்லா ஒலிமார்களும் இறை நேச செல்வர்களெல்லாம் என்ன சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கணும். அக்கீதான முக்கியம், அதுதான் ஈமா. அதை விட்டு ஒரு அணுவள வேணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகிவிடக்கூடாது என்பதில் கருத்தும் அதற்காக வேண்டிய பணி செய்தார்கள். நம்முடைய காலத்தில், அந்த காலத்தில் அஸ்ஹாபிமார்கள் காலத்தில் குஃபார்களோடு போரிட்டார்கள், இது பண்ணிட்டாங்க. பின்னால் அவுலியாக்களுடைய காலத்தில் இந்த கொள்கை விஷயத்தில் தான் ராஃபிலியா என்று ஹாரிஜியா என்று அப்படியே இப்படியான்னு சொல்லி பிரிந்து கிடந்தவர்கள். இப்போ அதே கூட்டம் தான் வெவ்வேறு பேரத்தில் என்ன செய்யிருக்கிறாங்க, 72 கூட்டமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதுகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், இதை விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்போ தான் ஈமான் பாதுகாக்கப்படும். இம்மையிலும் மறுமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும், ஆசி கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா தீன் துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்து, சுன்னத்துல் ஜமாத்தில் ஹுஜ்ஜத்தையும் அருள் பொருள் ஆரோக்கியத்தோடு நீடிச்ச ஆயுசையை தந்து, இந்த திருப்பணிக்காக வேண்டி நாம் பல நன்மையான காரியங்கள் செய்வதற்கு பொருளாதார முறையிலையும் முயற்சியினுடைய வழியாகவும் எப்படியெல்லாம் இதுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வழிகளெல்லாம் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாதாக்கள் வந்திருக்கக்கூடிய ஷேகுமார்களுடைய பரக்கத்துக்கும் துவா பரக்கத்தை கொண்டும் நமக்கு நிறைவேற்றி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे रिसालत अल मदद अल मदद अल मदद या मुहिद्दीन. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु मग़फ़िरतुहु मरलातुहु. बिस्मिल्लाहि अला नियति सय्यदी औज़ुल आलम मुहिद्दीन रज़ियल्लाहु तआला. अल्लाहु अकबर. नारे रिसालत या रसूलल्लाह अल मदद या मुहिद्दीन. Respected Sadat Giram, holy sheikhs and everyone assembled here,